மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? ஒரு சீட் எடுத்துருங்க. 20-30. மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பராப வருடம் என்பது பிறக்கிற போதே நீச்சமாக இருக்கிறாரே புத பகவான் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் இந்த இடத்தில் பிக்ல லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன மேம்? லக்கி கலர் ஆல் டைப் ஆஃப் கிரீன் அண்ட் ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, எல்லா விதமான ப்ளூ கிரீன் ரெண்டுமே ஒத்து. அதே மாதிரி பாருங்க, லக்கி நம்பர் அப்படின்னும் போது மிதுனத்துல குரு இருக்கு, அவமானங்கள் எல்லாம் நீங்கி சுயம். வெளிநாட்டு வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெறும் எல்லாரும் யூஎஸ் இருந்தது, ஒரு கதவு மூடினா 2 கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் சரி, சனி பகவான் கர்ம சனியா இருக்கார். கர்ம சனி 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. 30 to 50 years நீங்க புதுசா தொழில் தொடங்குறீங்களா? இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருடம் தொடக்கத்துல ஒரு காதல் ஆரம்பிக்கும். ஆனா அந்த காதல் அதிர்ஷ்டம் தேடி வரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், நல்ல திருமண வரன் கண்டிப்பா வரும். அரசு வேலை, நிச்சயமாக மிதுனத்துக்கு அரசு வேலை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராப வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். முதல் சுற்று, இந்த சுற்றுல 4 சீட்டுகள் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொருவருமே ஒரு சீட் எடுக்க போறாங்க. அதுல என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்ல போறாங்க. பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? ஒரு சீட் எடுத்துருங்க. 20-30. பொதுவாகவே மிதுனம் புதனுடைய அம்சம் பெற்றவர்கள். ஞாபக சக்தி, திறமையை கையாளுறது, எப்படி பேசணுங்கிறது, இத்தனை பலம் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு மைனஸ் என்னென்னா டபுள் மென்டாலிட்டியாகவே வாழ்வாங்க. இதை கொஞ்சம் இந்த வருஷம் மாற்றிக்கணும். 2ஆம் இடத்துக்கு குரு போய் அமரப்போகிறார். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்த்துடுறார். இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் எல்லாம் இந்த வருடம் உடைய போகுது. அதுலேயும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். எப்பொழுதுமே பாருங்கள், அதிக உழைப்பதற்கான சாத்தியம் ஏற்பட்டால் அங்கே லாபம் வந்தே தீரும். சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். இரவு விடிய வேலை பார்க்கணுங்கிற கட்டாயங்கள் வந்துடும். கண்டிப்பாக லாபங்கள் பெருகும். இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நல்ல விதமான பெருமை, புகழ், கௌரவம் எல்லாம் வேலை ஸ்தலத்தில் கிடைக்கும். அதே போல் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். அதையும் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, கல்லூரிக்கு போக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், இவருடைய ஆசைகளெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக அவங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக வரும். ஆக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பராப வருடம் என்பது ஒன்று கேட்கலாம். நீங்கள் பிறக்கிற போதே நீச்சமாக இருக்கிறாரே புத பகவான் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் இந்த இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று நீச்சம் பெற்ற காரணத்தால் எவையெல்லாம் தமக்கு கிடைக்க வேண்டும் அல்லது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டோமோ அதற்கு ஒரு மாற்று வழியை தேடி நீங்கள் அதில் பயணம் செய்தால் வெற்றி பெறுவது கட்டாயம் நிச்சயமாக இருக்கும். மிதுனத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. மேம், நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க மேம். ஸோ மிதுன ராசி குழந்தைகள் 1லேருந்து 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க. ஸோ மிதுனனாலே இளமை தாங்க. அதாவது கம்யூனிகேஷனுக்கான ராசி. அதோட சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கதை ஏந்தி இருப்பார், ஒரு பெண் வீணை ஏந்தி இருப்பார். கலைகளுக்கான மியூசிக்ஸ் அதிகமாக விரும்புவாங்க.
பாடல் துறையில் இருக்கக்கூடியவங்க, எழுத்து துறையில் இருக்கக்கூடியவங்க பிரபலமாக போகிறாங்க. ஸோ அதுக்கு ஆரம்ப புள்ளி என்ன? இந்த வயதில் தான் அதை ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஒரு புதிய கலை கற்றுக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் போகணும், ஒரு மியூசிக் கற்றுக்கணும், கலைகளில் இந்த வருடம் வெற்றி பெற போகிறாங்க. அதே போல் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியும் மிதுன ராசி தான். ஸோ இப்போ மிதுனத்தில் குரு இருக்குது. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா டைமில் மிதுனத்தில் தான் ராகு இருந்துச்சு. ஊரையும் ஊரடங்கு பண்ணிருச்சு, கம்யூனிகேஷனே இல்லாமல் பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்து இப்போ குரு பகவான் அவங்க மேலே மிதுன ராசி கடந்த காலங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் நீங்கி சுயமாக ஒரு போல்டாக எடுத்துக்க போகிறாங்க. நண்பர்களிடம் அதிக கவனமாக இருக்கணும், அதுதான் இந்த இதுக்கு சொல்லக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மிதுன ராசி இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ உள்ளவங்க எல்லாமே நிறைய படிச்சுட்டாங்க, நாலேஜபிளாக இருக்காங்க, 25+ தான் பார்க்குறாங்க. ஆனாலும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 18 வயசு முடிஞ்சிருச்சு, திருமணத்தை முடிச்சிடலான்னு ஒரு முடிவு வராங்க. அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் முன்னேற்றங்களும் உத்தியோகத்தில் மாறுதல்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி மேம். நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க மேம். கண்டிப்பாக. மிதுனம் 30 to 50 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 30 to 50 இயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த சாதிக்கக்கூடிய வயசு அப்படின்லாம். மனசு பக்குவப்பட்ட மனசுனால நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். இதுக்கு பிளானட்ஸ் எப்படி இருக்காங்க? ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனி 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. அப்போ 10ல் இருக்க பாவியார் சனி பகவான். உடனே உனக்கு சிம்மாசனமும் கிரீடமும் கொடுத்துருவானா அப்படின்னா கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வெதர் யூ டிசர்வ் it or not ஒரு முறைக்கு 10 முறை அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பார். அப்போ 30 to 50 இயர்ஸ் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்களா, தொடங்கலாம். அப்பானோட பிஸ்னஸை நீங்கள் செய்கிறீங்களா, செய்யலாம். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா, அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஹையர் ப்ரொமோஷன் வேணுமா, ஹார்ட் ஒர்க் பண்ணும். எங்கள் அப்பா பெரிய கோட்டீஸ்வரங்க, நான் கால் மேலே கால் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு வேலை செய்வேன். மிதுனம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணும். ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது கிடையாது. ஹார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணணும். ஆக சனியினோட சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் ராகு பகவான் 9ஆம் பாவம். நிறைய 30 to 50 இயர்ஸ்க்குள்ளே நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். 30 வயசுக்கு மேலே தான் நான் வந்து PhD படிக்கிறேங்க, நான் வந்து PG படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாலும் படிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. உங்கள் தந்தையாரனோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்றது உண்டு. கேத்து 3ஆம் பாவம். கரேஜ், சைலண்ட் கரேஜ் அப்படிம்பாங்க. எனக்கு இருக்கக்கூடிய திறமையை நான் பெருசாக அலப்பறை பண்ணிக்க மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பதிர் தான் தலை நிமிர்ந்து நிற்கும், கதிர் வந்து தலை குனிஞ்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சைலண்ட் கரேஜ். எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னாலும் பெருசாக பேச மாட்டேங்க, அமைதியாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் மாதத்துக்கு மேலே 2ஆம் பாவத்தில் போகிறார். உங்களோட ராசி அதிபன் புதன் பகவான். அப்போ குரு பாதகாதிபதி. வாக்கு கொடுக்கும்போது மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பிள்ளைக்கு நான் வேரண்டி, இந்த பிள்ளைய வந்து வேலையில் சேர்த்துக்கோங்க, இந்த பிள்ளைய உங்கள் பொண்ணுக்கு மணமகனாக வந்து பார்த்துக்கோங்க, மணமகளாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா மாட்டிப்போம். பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் கேரண்டி ஷூரிட்டி கையெழுத்தெல்லாம் வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. சூப்பர்மா. சார் நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க சார். 50+. பொதுவாகவே இந்த 50 வயதுக்கு மேலே தான் வாழவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் புதன் நட்சத்திரத்தில் கிரகத்தில் பிறந்தவங்க அற்புதமான காலம். முதல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி, வீடு கட்டினது, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுட்டு இருக்காங்க, பெரிய ஃப்ளாட்டு, பெரிய வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸு. இதை எல்லாத்த விட பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான படிப்பு செலவு பார்க்கறது, குடும்பத்தில் சுப செலவு நடக்கிறது அப்படின்னு குரு ஜென்மத்தில் இருந்தாலும் உங்களுக்கு லாபம். ஏன்னா ஜென்மராமர் வனத்திலேன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, 5, 7, 9 பார்வை இருக்கும். அந்த பழமொழி இங்கே சரிப்பட்டு வராது. அதே நேரத்தில் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் பெற போகிறார் இந்த குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு +50 அந்த வயசு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன மகாதிசையாக இருந்தாலும் இது ஒரு சுபமான காலம். நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சுற்று 2 ட்ரீம் கார்ட் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்றத கார்ட்ஸ் மூலிமா நம்மளுடைய ஜோதிடர்கள் விளக்க இருக்காங்க, பார்க்கலாம். சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டில் என்ன கார்டு சார்?
வெளிநாட்டு வாய்ப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் எல்லாரும் யூஎஸ்ன்றது ஒரு கதவு மூடினா 2 கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளி மாநில வாய்ப்பு இதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும். அதை முறையாக பயன்படுத்திங்க, தீர்மானம் தெளிவாக எடுங்க, நல்ல வாழ்க்கை அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்கி பிக்ல லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன மேம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்கி கலர் ஆல் டைப் ஆஃப் க்ரீன் அண்ட் ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, எல்லா விதமான ப்ளூ க்ரீன் ரெண்டுமே ஒத்து வரும். அதே மாதிரி பாருங்கள், லக்கி நம்பர் அப்படின்னும் போது 5, ஆல்வேஸ் 5, 1 5 இல்லை கூட்டினா 5 வரா மாதிரி நம்பர். மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் தொடக்கத்தில் ஒரு காதல் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த காதல் தவறான காதலாக போய் முடிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸே ஆகாது அப்படின்னாக்கா பல வருடங்களாக நாங்கள் காதலிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காதல் வெற்றியை தரும். ஆனால் இந்த வருடம் தான் நான் இந்த காதலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அது துரோகமாக தான் இருக்கும். சார் மிதுன ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளவு சார்? கண்டிப்பாக நல்லா இருக்க போதுமா. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருந்த இடத்துக்கு எடுக்க மாட்டார். அதனால் செலவுக்கு தேவைக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தபடி, உழைப்புக்கு தகுந்தபடி பெருவாரியான பணம் இந்த வருஷம் சம்பாதிக்கலாம். சுற்று 3. இந்த சுற்று வந்து லைஃப் கார்டு ரவுண்ட். இதில் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்கள்கிட்டையும் நம்ம 3 கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு ஒன்லைனில் அவங்க எப்படி இருக்கும்ன்ற பலன்களை நமக்கு சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம். சார் உங்களுக்கான 3 கொஷின் சார். அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆரோக்கியம் ஜாக்கிரதையா நேரத்துக்கு சாப்பிடணும். உறவுகள் கவனமா இருக்கிறது மட்டும் இல்ல, உபயோகமா இருக்கணும். மேம் உங்களுக்கான கொஷின்ஸ். வேலை தேடுபவர்கள் சின்சியராக டெடிக்கேட்டடாக வேலை தேடினா கண்டிப்பாக கிடைக்குமா. திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் நல்ல திருமண வரன் கண்டிப்பாக வரும். ஆன்லைன் வியாபாரம் ஜாக்கிரதை தேவை. மனநலம் மேம். மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லெஸ் இருந்தாங்க. இந்த ஆண்டு அந்த மனநலம் வந்து புதுப்பிக்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்குது. அந்த பெண்களாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனையை தரும். ஆண்களாக இருக்கும்போது விந்தணுக்களோட உயிராற்றத்தில் பிரச்சனையை தரும். அதை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வருடம் குழந்தை பிறக்கும். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாம் ஃபியர், ஒரு ஃபேஸ் பண்ணுற ஃபியர்னஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்குண்டான ஒரு கவுன்சிலிங்கோ சப்போர்ட்டோ கொடுத்தா சூப்பராக வருவாங்க. அரசு வேலை நிச்சயமாக மிதுனத்துக்கு அரசு வேலை கிடைக்கும். சேமிப்பு ஆர் முதலீடு சேமிப்பாங்க இந்த வருஷம் நிறையா. புதிய தொழில் தொடங்குபவர்கள் கட்டாயம் நானே தொடங்க சொல்கிறேன். ஓகே சார். மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்க இருக்கு இந்த வருடம்? ஒரு 80% கொடுக்கலாம். நிச்சயமா. உங்களோட நேரம் ஒதுக்கி மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவ வருடம் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி.